ஆகாஷவாணி. நேயர்கள் இப்போது மனைவி.com நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் காத்தாடி எஸ். ராமமூர்த்தி, எஸ்.எல். நானு, பி. லக்ஷ்மி, எஸ்.எஸ். சுந்தர்ராஜன், டி. கிருஷ்ணமூர்த்தி, பி. ராமன் ஆகியோர். அமைப்பு ஜே. ஜெயா. மனைவி.com நாடகம். ஹலோ ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன். என்ன ஆச்சரியம், இங்கேயும் நான் தான் பேசுறேன். ஐயோ சித்தப்பா, நான் வாசு பேசுறேன். அதான் தெரியுது. ஏண்டா வாசு, லெட்டர் கிடைச்சதா? சித்தப்பா, பொழுது விடியறதோ இல்லையோ, வாரம் தவறாம உங்ககிட்ட இருந்து லெட்டர் வர்றது மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. லெட்டர் வரது இருக்கட்டும், அதை பிரிச்சு படிக்கிறியா? நிச்சயமா இல்ல. வர லெட்டர்லாம் பிரிக்காம அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அதுல நீங்க என்ன எழுதிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்புள்ள வாசுவுக்கு நலம், நலமறிய அவா. உன் கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிறாய்? நீ என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுறேன். இந்த லெட்டரை பார்த்த உடனே பதில் போடவும் அல்லது போன் பண்ணவும். உன் எதிர்காலத்தை நினைத்து கவலையோடு இருக்கும் உன் அன்பு சித்தப்பா. பரவாயில்லையே, லெட்டரை படிக்காமலேயே நல்லா தான் மனப்பாடம் பண்ணிருக்க. ஆனா பதில் தான் போட மாட்டேங்கிற. போன் கூட பண்ண மாட்டேங்கிறியே. என்ன பதில் போடணும்னு எதிர்பார்க்குறீங்க? வேற என்ன, கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு தான். சித்தப்பா, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அதுதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் எங்கடா கம்பல் பண்றேன்? ஆனா ஆக்சிடென்ட்ல ஒரே சமயத்துல கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட என்ன சொன்னாங்க? சித்தப்பா, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய் ஜெகநாதா, என்னத்தான் வாசு கல்யாணத்துக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு கண்ணை மூடிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன அதுக்கு என்னன்னு சாதாரணமா கேக்குற? இப்ப நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா என் அண்ணா அன்னைக்கு கொடுத்த வாக்குலேருந்து மீறினா மாதிரி ஆகாது. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலனா நான் கண்ணை மூடினாலும் ஆவியா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். சித்தப்பா, நான் தீர்மானமா சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. பாக்குறேன்டா, பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு பாக்குறேன். விடமாட்டேன்டா, விடமாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. கூடிய சீக்கிரம் உன் கழுத்துல தாலி ஏற வைக்கிறேன். சித்தப்பா, சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உன் கையால தாலி கட்ட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அது கண்டிப்பா நடக்காது. பாக்கலாமா? சேலஞ்ச்? நீ சின்ன பையன்டா, உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி என் மதிப்பை குறைச்சிக்க நான் தயாரா இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டேனா இல்லையான்னு பாரு. இப்ப என்ன பண்ற? என்ன பண்றேன்? போனை வச்சிரு. கணநாதன் உன் பாதம் தொழ வேண்டி பொழுதின்று சுகமாக புலர்கின்றதே. அப்பனே விநாயகா, என் தங்க நந்தினி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்பா. அவ சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நீதாம்பா அருள் புரியணும். என்ன மச்சான், கடவுள்கிட்ட என்ன ஸ்பெஷலா வேண்டிக்கிட்டு இருந்தீங்க? வாங்க மாப்பிள்ள, என் தங்கைக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனா எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? உங்க தங்க கழுத்துல தாலி கட்டின உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அதான் தெரியுமே. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே இப்பதான் தெரியும். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நீங்க என் தங்க கழுத்துல தாலி கட்டின உடனே உங்களுக்கு பேச்சுலர் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு இந்த உலகத்துக்கே தெரியுமே. ஐயோ அண்ணா, இவர் அத சொல்லல. இவருக்கு ஆபீஸ்ல பிரான்ச் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்காம். இப்பதான் போன் வந்தது. அடடே, அப்படியா? அப்போ டபுள் ப்ரமோஷன் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. அண்ணா, ப்ரமோஷனோட இவருக்கு டிரான்ஸ்ஃபரும் வந்திருக்கு. உடனடியா சென்னையில ஜாயின் பண்ணணுமா? ஐயோ, அப்படியா? அப்போ ஹனிமூன்? அதுவும் சென்னையில தான். ஆபீஸ்ல ஆள் பற்றாக்குறை, அதான் உடனே ஜாயின் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அப்போ மாப்பிள்ள, நந்தினியையும் சென்னைக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? பின்ன இப்பதானே சொன்னேன், எங்க ஹனிமூனும் சென்னையில தான். உங்க தங்க இல்லாம நான் மட்டும் போனா அது ஹனிமூன் இல்ல, தனிமூன். அதுக்கு இல்ல, நந்தினி என் தங்கைய இல்ல. என்ன சொல்றீங்க? பொண்ணு மாதிரின்னு சொல்ல வந்தேன்.
இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிஞ்சதே இல்ல. இங்க லோக்கல்ல இருந்தா வச்சுக்கோங்க, தினம் ஒரு நாள் பார்த்துட்டு வரலாம். ஆனா நீங்க சென்னைக்கு போக போறதா சொல்றீங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நீங்களும் சேர்ந்து எல்லாரும் நம்ம சென்னைக்கு போயிடலாம். அது எப்படி முடியும்? இங்க என்னோட மளிகை கடை இருக்குல்ல, அதையெல்லாம் மூடவே முடியாது. ஏன் கவலைப்படுறீங்க? நான் என்ன உங்க தங்கச்சியை வெளிநாட்டுக்காக கூட்டின்னு போறேன். இதோ இங்க இருக்கிற சென்னைக்கு தானே. திருச்சி ஜங்ஷன்ல ராத்திரி ரயில் ஏறி புரண்டு படுத்தா சென்னை வந்துட போகுது. அது சரி, இப்பவே நந்தினியும் கூட்டி போக போறேன்னு சொல்றீங்களே, அங்க வீடு பார்க்க வேண்டாமா? முதல்ல ஒரு மாசத்துக்கு எங்க கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். அதுக்குள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு பார்த்து கூட்டி போயிடுவோம். அண்ணா, வீடு பார்த்த உடனே அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், நீ கண்டிப்பா வரணும்ண்ணா. கவலையே படாதம்மா, இனிமே எனக்கு என்ன, திருச்சிக்கு சென்னைக்கு சீசன் டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு ஷட்டில் அடிக்க வேண்டியதுதான். தம்பி, வாசு தம்பி. இங்க வாசுவோட தம்பி இல்ல, ஏன்னா வாசுவுக்கு தம்பியே கிடையாது. இங்க வாசு மட்டும்தான் இருக்கேன். அட, உங்களை தான் கூப்பிட்டேன் தம்பி. எனக்கு தான் அண்ணாவே கிடையாது, அப்புறம் நான் எப்படி தம்பி? ஐயோ, கொஞ்சம் வெளியில வாங்க, நான் தரகர் வந்திருக்கேன். அடே தகராறா? தகராறு இல்லை தம்பி, தரகர். சொல்லுங்க. வழக்கமா இங்க வந்து எங்க கூட தகராறு பண்ணாம இருக்க மாட்டீங்களே, அதான் தகராறுன்னு சொன்னேன். தம்பி, நான் ஏன் தம்பி உங்க கூட தகராறு பண்ண போறேன், அதுவும் உங்ககிட்ட? நீங்க யாரு, உங்க மதிப்பு என்ன? சரி சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஏற்கனவே மார்கழி மாசம் குளிருது. வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. தம்பி, வீட்டுல அரிசி தீர்ந்து போச்சு. அரிசி தீர்ந்து போச்சுன்னா கடைக்கு போய் அரிசி வாங்கிங்க. அதையே என்கிட்ட சொல்றீங்க? அது இல்ல. உங்களால கடைக்கு போக முடியாது, நான் கடைக்கு போய் அரிசி வாங்கி தரணுமா? என்னால முடியாது, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஐயோ, அதுவும் இல்ல. புரிஞ்சு போச்சு. அரிசி வாங்க காசு இல்ல, கடனா பணம் வேணும், அவ்வளவுதானே. தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கடன். உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, அப்படியா? அப்போ தமிழ்ல வேண்டாம், இங்கிலீஷ்ல வச்சுங்க, லோன். ஐயோ, எனக்கு கடனும் வேணாம், லோனும் வேணாம். கரெக்ட், அரிசி வேணும். கரெக்ட் தானே? ஆமா தம்பி, நான் ஒரு சொல்றத கேட்டு கோச்சிக்க கூடாது. எப்ப இவ்வளவு பீடிகை போடுறீங்களோ அப்ப நிச்சயமா கோச்சிக்க முடியாதான் எதையோ சொல்ல போறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்றும் இல்லை, கைவசம் 4-5 பொண்களோட அலைன்ஸ் இருக்கு. அவங்க போட்டோ கூட கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்து ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சரின்னு சொல்லிட்டா எல்லாம் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அப்படியே என்னுடைய கமிஷன்ல அட்வான்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கடையில் அரிசி வாங்கலாமேன்னு வந்தேன். நீங்க கடையில் அரிசி வாங்க, நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லணுமா? அப்படி இல்லை தம்பி. இதை பாருங்க, இனாமா கேளுங்க, 100 என்ன 1000 ரூபாயை தரேன். ஆனா இது போல கல்யாண பொண்ணோட போட்டோ அலையன்ஸ் அது இதுன்னு வந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தம்பி நீங்க, நான் உங்களை கல்யாணம் தானே பண்ணி சொன்னேன், ஏதோ தப்பு தண்டை செய்ய சொன்ன மாதிரி யோசிக்கிறீங்க. என்னை பொறுத்தவரை 2 ஒன்று தான் வச்சுக்கணேன். இது பாருங்க, நீங்க தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கடன் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம். கல்யாணம் பண்ணிட்டோம்னா திருமணம்னு வச்சுக்கலாமே, அதுவும் வேண்டானா இங்கிலீஷ்ல மேரேஜ். என்ன பழிக்கு பழியா? இது பாருங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவராச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா இந்நேரம் உங்களை. இருங்க தம்பி, கல்யாணம் ஏன் இப்படி உங்களுக்கு வேப்பங்காயா கசக்குது? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் 3 எண்ணத்துக்குள்ள இடத்த காலி பண்ணுங்க. போறேன். 3 முடிச்சு போட சம்மதிப்பீங்கன்னு பார்த்தா என்ன 3 எண்ணி வெளியில போக சொல்றீங்க. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு என் மனசுல பச்சி சொல்லுது, உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், எனக்கும் கண்டிப்பா கமிஷன் கிடைக்கும். வட்ட போங்க, நீங்க சொன்ன 2மே இந்த ஜென்மத்துல நடக்காது தானே? ஐயோ, அப்படி நடந்துட்டா கடவுளே, அப்படி எதுவும் நடக்காம நீ தான் பாத்துக்கணும். சார், கடவுளே, நீயா கூப்பிட்டது? மன்னிக்கணும், திரும்பி பார்த்தா தெரியும் கூப்பிடுறது கடவுள் இல்ல, நான் யாரு? டேய், நீ ராகவன் தானே? டேய் வாசு, நீ எப்படி இங்க? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. என் வீட்டுக்கு வந்து நான் எப்படி இங்கன்னு கேக்குறியா? நான் என் வீட்டுல இல்லாம பக்கத்து வீட்டுல இருப்பேன். ஏய், இது ஓம் வீடா? இது எங்க இவரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் மாவா, சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ். ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சோம். ஆமா, ரொம்ப வருஷம் படிச்சோம். ஆனா ஸ்கூல் முடிச்ச அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். அப்புறம் டச்சே இல்லை. ஆனா அப்ப பார்த்ததுக்கு ராகுலோட முகம் மாறவே இல்லை. அதான் டக்குன்னு அடையாளம் தெரிஞ்சது. முக்கியமா இந்த திருட்டு மொழி, அது மாறவே இல்லை. அது போட்டோம். ராகவா, இது யாரா? ஏங்கன்னு கூப்பிடுறாள, அதுல இருந்து தெரியலையா? என் ஒய்ஃபுடா. இப்பதான் சுட சுட எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. மாட்டிக்கிட்டியா? நான் சொல்றத கேள,
எனக்கு கல்யாணமான கையோட ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுத்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து வீட்டுக்காக அலைஞ்சு அழுத்து போயிட்டேன்டா. அழுத்து போயிட்டியா? வாடகைக்கு வீடா? அம்மா ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? வீடு நல்லா இருந்தா வாடகை அதிகமா கேக்குறாங்க, வாடகை குறைச்சலா இருந்தா வீடு நல்லாவே இல்லையே. வீடு நல்லா இருந்து வாடகையும் குறைச்சலா இருந்தா வீடு இருக்கிற ஏரியா ஒரு மாதிரி இருக்கு. நேற்றுக்கு தான் இந்த வீட்டில் ஏதோ போர்ஷன் காலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கே வந்த நீ நிற்கிற. இது போர்ஷன் காலியாக தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பேச்சுலர்ஸு. ஆனால் என்னடா அவன் நான் இருக்கிற வாடகையெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவேன். அது இல்லைடா. ஓ, அப்போ வாடகை வேண்டாம், ஃப்ரீயாக இருன்னு சொல்கிறியா? ஐயோ, அதை சொல்லுறேன். நான் பேச்சுலர், கல்யாணம் ஆகாதவன். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பேச்சுலர்னா கல்யாணம் ஆகாதவன். ஐயோ, தெரியறது இல்ல. அப்புறம் உன் வைஃப் எப்படி இங்க இருக்க முடியும்? அவ என்ன இந்த வீட்டில் தனியாவா இருக்க போறா? என் கூட தானே இருக்க போறா. அப்புறம் என்ன? அதுக்கு இல்லடா. சரி, உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. அது சரி, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? வேண்டாம், கல்யாணத்தை பத்தி பேசாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏய், வழக்கமாக எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் டென்ஷன் வரும். ஆனால் உனக்கு கல்யாணத்தை பற்றி பேசினாலே டென்ஷன். ஏன்? இது பாரு, கல்யாணத்தை பற்றி பேசுறதுனா உனக்கு இங்கே வீடு கிடையாது. நடை காட்டு. நான் பேசலடா, உன் கல்யாணத்தை பற்றி நான் பேசலை. போருமா? அதுக்காக வீடு வாடகைக்கு இல்லைன்னு சொல்லிடாரு. ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸை இன்னும் 2 நாளில் காலி பண்ணி ஆகணும். நீ மட்டும் வீடு இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் உன் வீட்டு வாசலில் டென்ட் அடித்து தர்ணா பண்ணுவோம். எப்படி வசதி? பாவி, உடனே பிளாக்மெயில் பண்ணிடுவியே. சரி சரி, வந்து சொல்ல. அந்த போர்ஷன் தான். ஆனால் ஒரு விஷயம், நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக வாடகையை கொடுத்துடணும், சரியா? கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஆனால் என்ன, வழக்கமாக எல்லாரும் மாதம் பிறந்தா வாடகை கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். வித்தியாசமானவனா? அது எப்படி? வருஷம் பிறந்தா வாடகையை கொடுத்துருவேன். படப்பாவி. வாசு, 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 குட் மார்னிங் வாசு. ராகவா, ஏடா விடிகாத்தால எழுப்பி என்ன இப்படி பிராணம் வாங்குற? விடியற் கார்த்தாலையா? மணி என்ன தெரியுமா? 7. நான் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ராகவா, என் லைஃப்பில் நான் காலம்புற 7 மணிலாம் பார்த்ததே கிடையாது, தெரியுமா? ஸ்கூல் போகும்போது கூட 8 மணிக்கு தான் வந்திருப்பேன். தெரியுமே, உன்னை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ள உங்கள் அம்மா பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அது சரி, உள்ளதான் பெரிய ரூம் இருக்கு, ஏண்டா இப்படி நடு ஹாலில் வந்து படுத்து தூங்குற? அந்த பயத்திற்கதை ஏண்டா கேட்குற? ராத்திரி என்னமோ நான் உள்ளதான் படுத்துக்கிறேன். என் கனவுல எல்லா கடவுளும் 1 by 1 லைனா வந்து காட்சி தராங்களா, அப்படியே பக்தி பரவசத்துல அங்க பிரவேசனம் பண்றதா நினைச்சு உருண்டு 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 இந்த ஹாலுக்கு வந்துடுறேன். என்னது, இவ்வளவு தூரம் உருள்றியா? சொன்னா நம்ப மாட்டேன். ஒரு நாளைக்கு தூக்கத்துல பக்தி அதிகமா போய் இப்படியே உருண்டு உருண்டு வாசக்கதவை திறந்து தெருவுக்கே போயிட்டேன்னா பாத்துக்கோயேன். அடப்பாவி, நீ சொல்றத பார்த்தா காலையில் உன்னை காணலைன்னா தெருவா தேடிக்கிட்டு தான் போய் எழுப்பணும் போல இருக்க. நான் எவ்வளவோ பரவாயில்லடா. ஊர்ல எங்க சித்தப்பாத்தர் இருக்கார், ஜெகநாதன் பேரு. அவருக்கு தூக்கத்துல ஜாகிங் போற வியாதி. தூக்கத்தில் நடக்கிற வியாதி கேள்விப்பட்டிருக்கேன். தூக்கத்தில் ஜாகிங்கா? அப்போ அவர் ஜெகநாதன் இல்லை, ஜாகிங் நாதன். அதுவும் சாதாரண ஸ்பீடு இல்ல, MS ஸ்பீடு. அப்போ அது ஜாகிங் இல்லை, ரன்னிங். அவர் சென்னை வந்தா தினம் குறைஞ்சது விழுப்புரம் வரையுமாவது போய் ஜாகிங் போயிட்டு வருவார். என்னது, விழுப்புரம் வரை ஜாகிங்கா? ஒரு நாளைக்கு ஓவர் ஸ்பீட் ஆகி இங்க ஆரம்பிச்சு எங்க ஊர் அம்பாசமுத்திரத்துக்கே போயிட்டாருன்னா பாத்துக்கோயேன். அங்கேருந்து சௌக்கியமா வந்து சென்றேன்னு போன்ல சொல்றாரு. கேட்கும் போதே தலை சுத்துறது. சரி சரி, மறந்துவிட்டேன். இந்த போஸ்ட் பாக்ஸில் உனக்கு இந்த லெட்டர் வந்தது. லெட்டர் தானே? சரி சரி, அப்படி வை. என்னடா அலட்சியமா சொல்ற? என்ன லெட்டர் யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்க்க வேண்டாமா? வேண்டாம், கண்டிப்பா பார்க்க வேண்டாம். பார்க்காமையே யார்கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். யாருக்கிட்டேருந்து? என் சித்தப்பா கிட்ட இருந்தா. லெட்டரை திருப்பி பாரு, சென்டர் ஜெகநாதன் போட்டிருக்கோம். வாரம் தவறாம ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடுவார் அவர். வாரம் தவறாமல் லெட்டரா? அதுவும் இந்த காலத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் சித்தப்பாவால் பயங்கர லாபம்னு சொல்லு. வாரம் அப்படி என்னடா எழுதுவார்? எல்லாம் என் கல்யாணத்தை பத்தி தான். ஒரு நாள் லெட்டரை பிரிச்சு பாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா தான் சொத்தை ஏதாவது தர்மத்துக்கு எழுதி வச்சிருவேன்னு எழுதியிருக்க போறார். சொத்தா? உங்க சித்தப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கா? நீ வேற 1/2 கிரவுண்ட் நிலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஏக்கரா சொத்து இருக்கிற மாதிரி பேசுவார். டேய், நீ சொல்றத பார்த்தா உங்க சித்தப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருப்பார் போல் இருக்கே. உடனே இந்த லெட்டரை பிரித்து படிக்கணும் போல தோன்றுறதுடா. அப்படியா? தாராளமா படிங்க. நான் சொன்ன அதே விஷயம்தான் லெட்டர்ல அச்சரம் பேசாம எழுதியிருப்பார்.
அப்படியா? இரு படிக்கிறேன், கேளு. மகனே வாசு, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி உனக்கு லெட்டர் மேலே லெட்டராக போடுறேன். ஆனால் நீ அதை பிரித்து கூட பார்க்குறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த லெட்டரையும் நீ பிரிக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் கடமை, நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இனிமேல் லெட்டர் எழுதுறது வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுவரை பொறுத்தது போதும். இனிமேல் நான் பொங்கி எழப் போகிறேன். வரேன், உடனே கிளம்பி சென்னைக்கு வரேன்டா. ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உன்னை தாலி கட்ட வைக்காமல் அங்கேருந்து நான் திரும்ப போகிறதில்ல. இப்படிக்கு மருமகளை காண துடிக்கும் உன் அருமை சித்தப்பா ஜெகநாத். ஐயோ, என்னடா அது வழக்கமா வர லெட்டர் மாதிரி இல்லாம என்னென்னமோ கண்ணாபின்னான்னு எழுதியிருக்கார். என்னென்னவோ எழுதல, உன் சித்தப்பா இங்கே கிளம்பி வரதா எழுதியிருக்கார். ஐயோ, அங்க தாண்டா பிரச்சனையே. உங்கள் சித்தப்பா வரதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி கல்யாணத்தை பத்தி பேசியே என்ன சாகடிச்சிருவார். மற்றவங்க மாதிரி நான் அவரை கோச்சுக்கவும் முடியாதுடா, திட்டவும் முடியாது. சொந்த சித்தப்பாக போயிட்டாரே. ஆமாம் ஆமாம், சித்தப்பாவெல்லாம் கோச்சிக்க கூடாது, திட்டவும் கூடாது. ஐயோ ஐயோ, இந்த இக்கட்டுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? சுலபமான வழி இருக்கே. சுலபமான வழியா? என்ன வழி? சித்தப்பா சொல்றபடி பேசாம கல்யாணத்தை பண்ணிக்கோ. என்ன விளையாடுறியா? ஒரு பிரச்சனை இல்லைன்னு தப்பிக்க இன்னொரு பிரச்சனையில மாட்டி விடுறியா? ஏன்டா கல்யாணம்னா உனக்கு இப்படி அவர்ஷனா இருக்கு? அத பத்தி மட்டும் பேசாத, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லி தொலையேன். ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்க்க முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் வேணாடா, உன்னால முடியாது. இந்த பாரு, சித்தப்பா இங்க வந்து கல்யாண பேச்சையே எடுக்க கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. ஆனா ஒண்ணு, என் சித்தப்பா எமகாதகர். அவ்வளவு லேஸ்ல அவரை சமாளிக்க முடியாது. நீ கோடு போட்டா அவர் ரோடே போட்டுருவார். அதனால ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும். கவலையே படாத, அவர் ரோடு போட்டா நம்ம ஃப்ளைஓவரே கட்டிடலாம். என்னடா சொல்ற? ஃப்ளைஓவரா? எப்படிடா? இரு, கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அருமையான ஐடியா. நீ முதல்ல ஐடியாவை சொல்லு, அது அருமையா இல்லையான்னு நான் சொல்றேன். உங்க சித்தப்பா என்னைக்கு வரதா எழுதியிருக்கார்? நீ தானே லெட்டர் படிச்ச, அதுல அவர் வர தேதியெல்லாம் எதுவே இல்லையே. சரி, அவர் எப்போ வேணாலும் வரட்டும். அவர் இங்க வரும்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கரெக்ட். ஏய், என்னடா சொல்ற? சும்மா உளலாம் கேட்டுக்கிட. உன் சித்தப்பா வரும்போது ஒரு பொண்ணை உனக்கு ஒய்ஃபா நடிக்க ஏற்பாடு பண்ணுவோம். உங்க சித்தப்பா கிட்ட ஒரு திடீர் நிர்பந்தம், அதனால தான் திடீர் கல்யாணம் பண்ணிக்கும்படியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். டேய், என்னடா திடீர்னு என்னென்னமோ சொல்ற? எனக்கு பகிர்ந்து இருக்குடா. நான் சொல்றது கேளு. உங்க சித்தப்பா கிட்ட என்ன சொல்ற, உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வரப்போகிறதா லெட்டர் வந்தது, அதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், அவர்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா சித்தப்பா கடுப்பாயிடு வர்றா. மாட்டார். அவரை பொறுத்தவரையிலும் உனக்கு கல்யாணம் நடக்கணும். அதனால உனக்கு கல்யாணம் நடந்த சந்தோஷத்தில் அவர்கிட்ட சொல்லாததை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அப்படிங்கிறியா? சரிடா, இப்போ எனக்கு வைஃபா நடிக்க ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி சமாளிக்கிறோன்னே வச்சுப்போம். ஆனா மருமகளை பார்க்கணும்னு சித்தப்பா அடிக்கடி ஊர்லேருந்து வந்தா நான் வைஃபுக்கு எங்கடா போவேன்? மாட்டிப்பேனே. இருடா, இன்னொன்னா தான் நான் யோசிக்கணும். நீ சொல்கிறதும் பாயிண்ட்டு தான். இப்போ என்ன பண்ணலாம்? கரெக்டு. நாம் உன் ஒய்ஃபாக நடிக்க ஏற்பாடு பண்ணுற பொண்ணை ஆரம்பத்துலேருந்தே ஏடா கூடமா எடக்கு முடக்கா நடந்துக்க சொல்லுவோம். எடக்கு முடக்காவா? சரி, அப்படி அவ எடக்கு முடக்கா நடந்துட்டா உன் சித்தப்பாவுக்கு அவன் நடந்துக்கிறது சரியில்லைங்கிறது மனசுல பதிஞ்சிரும். புரிஞ்சிருத்து. சித்தப்பா ஊருக்கு கிளம்பி போன கொஞ்ச நாள்ல, சித்தப்பா நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா பொண்டாட்டி குடும்பம் தாங்கல. ஒரு ராட்சசி தான் எனக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கா. என்னால பொறுத்துக்க முடியல சித்தப்பா. அதான் அவளை வீட்டை விட்டே அனுப்பிட்டேன். டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். பட்டது போறோம். இனிமே கல்யாண பேச்சே எடுக்காதீங்க சித்தப்பா அப்படின்னு ஒரே போடு. அவ்வளோதான். அப்புறம் உன் சித்தப்பாவால் எதுவும் சொல்ல முடியாது. நீயும் அவர் நச்சரிப்பிலேருந்து விடுதலையாகி நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐடியா அனுபவம் நல்லா தான் இருக்கு. சரி, இப்போ என் ஒய்ஃபா நடிக்க யாரையாவது தேடணுமே, அதுவும் எடக்கு முடக்கா வேற பேசணும். பார்க்கலாம், யாராவது டிராமா ஆர்டிஸ்ட் கிடைக்காமலா போயிடுவாங்க. ஐயோ, சித்தப்பா ஒரு மாதிரி இருக்கே. டேய், இப்பதானடா லெட்டர் வந்தது, அதுக்குள்ள எப்படிடா வந்தார்? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி தூக்கத்திலேயே ஜாகிங்லேயே வந்துட்டாரோ?
வாங்க சித்தப்பா. இப்பதான் உங்க லெட்டர் வந்தது, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. மடையா அந்த லெட்டரையே உன் பாக்ஸில் போட்டது நான் தான். என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, லெட்டரை எழுதி உனக்கு போஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன், பையிலேயே இருந்தது. எழுதின லெட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அந்த உன் லெட்டர் பாக்ஸில் போட்டுட்டு, நீ படிக்கிறே இல்லையோ எப்படியும் லெட்டர் பாக்ஸ்லேருந்து லெட்டரே எடுப்பில்ல, அதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? அதான் லெட்டருக்கு மரியாதைடா. பக்கத்து ஹோட்டலில் போய் ஸ்ட்ராங்காக ஒரு காபி சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தேன், பாக்ஸில் லெட்டர் இல்லை, நீ எடுத்தாச்சேன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதான் நேராக உள்ளே வந்துட்டேன். ஆமாம், இது யாரா? நான் பார்த்ததே இல்லையே இந்த திருட்டு மொழி. ஹலோ, யார் நீங்க? என் ஃப்ரெண்டு ராகவன். இந்த திருட்டு மொழியா? ஐயோ சித்தப்பா, திருட்டு மொழிலாம் இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு ராகவன், அந்த போர்ஷன்ல குடியிருக்கான். ஓஹோ, ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பேர் என்ன சொன்ன? பேரு ராகவன். ஏண்டா மடையா ராகவா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம்? என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறான். ஒரு நல்ல ஃப்ரெண்டா லட்சணமா காலாகாலத்தில் இந்த பயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாம்? நீ அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அட்வைஸாவது பண்ண வேண்டாம்? வந்து வாசு சொல்லேன்டா. ஐயோ என்னத்தரா சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஐயோ அது இல்ல வாசு, அது அது எது? அதுடா சித்தப்பா, எது சொல்லு. சித்தப்பா என்ன? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஆகட்டும்டா. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எப்படா? இப்பதான். என்னது? வந்து நேத்திக்குதான். ஆமா, நேத்திக்கா? ஆமா சித்தப்பா, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏடா வாசு, ஏதாவது தப்பு தண்டா பண்ணினியா? ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன? ஐயோ ராகவா, அதை பத்தி யோசிக்கவே இல்லையடா. இப்ப என்னடா சொல்றது? என்னது சித்தப்பா, அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? அத நீ சின்னதா சொல்லு. இல்ல, அத சின்னதா சொன்னா கூட அதை முடிக்கிறதுக்கு ஒரு 2, 3, 4, 5 மணி நேரம் ஆகும். அதனால அப்புறமா நிதானமா சொல்றேன். டேய், என்ன விளையாடுறியா? நான் பொட்டி நிறைய ஜாதகத்தோட வந்திருக்கேன். நீ என்னடா கல்யாணம் உனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்ற? சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. என்னத்தை மன்னிக்கிறது? சரி பிழைச்சு போ. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஒரு கல்யாணத்தையாவது பண்ணிக்கிட்டியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நான் சொல்லல, நீ அவர்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டத மன்னிச்சு சித்தப்பா சந்தோஷமாயிட்டார் பாரு. ஏய், அது போகட்டும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. எங்கடா என் மருமக? ஐயோ டேய் ராகவா, என்னடா சொல்ல? எதையாவது சொல்லி சமாளி. இல்ல, எங்க கேள்வியை நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள பதில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? அது இல்ல சித்தப்பா, நீங்க கேட்டீங்களே என் வைஃப், அதாவது உங்க மருமக. உன் ஒய்ஃபு எனக்கு மருமகத்தான். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை, உனக்கு தான் குழப்பம். நேரடியாக மேட்ரை சொல்லு. மேட்ரு என்ன சொல்றது? உங்க மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா? என்னங்க, இந்தாங்க காஃபி. என்னடா இது? உங்க பொண்டாட்டி ஒண்ணுவா அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன், பார்த்தா என் மருமக உள்ளேருந்து காஃபியோட வரா. என்ன டபாய்க்கலான்னு பாக்குறியா? ஐயோ சித்தப்பா, அத வந்து என்ன வந்து போய் இந்தாமா, நீதான் என் மருமக. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. டேய் வாசு, சும்மா சொல்லக்கூடாது. அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் செலக்ஷன் பிரமாதம்டா. என்னது மருமகளா? ஆமா மருமக. அடே, நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல, அதான் மருமகளான்னு கேக்குறேன். நான் தான் உன் புருஷனோட சித்தப்பா ஜெகநாதன். புருஷனோட சித்தப்பாவா? என்னங்க, உங்களுக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்பதான் தெரியும். என்னது? வீட்டு மொழிகிட்ட என்ன பேச்சு உனக்கு? பாரு, உன் பேர் என்ன? நந்தினி. நந்தினி, நல்ல பேரு. சொல்றத நல்லா கேட்டுக்க. இது நாள் வரைக்கும் என் புள்ள வாசு இருக்கானே, ரொம்ப பொறுப்பே இல்லாம இருந்துட்டான். சரி, இனிமே நீதான் அவனை லகான் போட்டு உன் லைனுக்கு கொண்டு வரணும். என்னங்க இது? நான் எதுக்கு இவரை லகான் போட்டு இழுக்கணும்? ஏய் வாசு, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? நீயும் நந்தினியும் தம்பதியா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னது? நானும் அவரும் தம்பதியாவா? என்னங்க சொல்றாரு இவரு? அதானே எனக்கும் புரியல. டே வாசு, என்னடா இதெல்லாம்? ராகவா, எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான். சிஸ்டரை என் வைஃப்னு நினைச்சுட்டாரு என் சித்தப்பா. என்னது சிஸ்டரா? ஆமா, உன் வைஃப் தான். அவங்க என் சிஸ்டர் மாதிரி. ஆனா சித்தப்பா அவங்களுக்கு என் வைஃப்னு நினைச்சுட்டார்.
நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி முடியும்? ராகவா, சித்தப்பா 1-2 நாளைக்கு தான் இங்க தங்க போறார். அதனால அவர் இருக்கிற வரைக்கும் இந்த சிஸ்டர் வைஃப் டிராமா கண்டினியூ ஆகட்டும்டா. சத்தியமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். எல்லாம் சித்தப்பா இருக்கிற வரை இந்த 1-2 நாளைக்கு மட்டும்தான். சும்மா டிராமா நடிப்பு, அவ்வளவுதான். வாசு, உங்கள் 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கத்தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு அவனை சேர்த்துக்கிட்டு இந்த திருட்டு மொழியை சேர்த்துக்கிட்டு 3 பேரும் ஏதோ ஒரு மாநாடு நடத்துகிற மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? மாநாடுலாம் இல்லை சித்தப்பா. அது என்னடா ஆமாம் வந்துன்னு இருக்க, நீ சும்மாரு. திருட்டு மொழி தம்பி, அவன் பேர் சாரி ராகவா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஆயாச்சு. இல்ல. என்னடா அவன் ஆயாச்சுங்கிறான், நீ இல்லைங்கிற. நீ வாயை முடிக்கிட்டு சும்மாரு. மிஸ்டர் ராகவன், நீங்கள் மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயாச்சு. ஆனா வைஃப் இல்ல. என்னது, ஒய்ஃப் இல்லையா? ஆமா, ஓடி போயிட்டா. என்னடா சொல்ற? டேய், அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது? இன்னும் ஓடி போயிட்டாங்களே, அட்ஜஸ்ட் பண்ணுங்களே. ஆமாம், ஏன் ஓடி போனா? அது 2 பேரும் ரன்னிங் ரேஸ் ஓட நினைச்சாங்க. இவன் 1 2 3ன்னு சொன்னான், அவன் ஓடி போயிட்டா. இவன் இங்கே நின்றுட்டான். என்ன சித்தப்பா நீங்க, 2 பேருக்குள்ள ஏதோ மனஸ்தாபம், ஒத்து வரல, அதான் ஓடி போயிட்டா. இவனோட ஒய்ஃப் ஓடி போனா என் மருமக ஏன் அழுதுகிட்டே உள்ள போறா? அது ஒண்ணும் இல்ல. உங்க மருமகளும் இவன் வைஃபும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இல்ல ஒன்னேதான். ஐயோ, அதான் அந்த பிரிவை தாங்க முடியாம இவ அழறா. கொஞ்சம் வாசு, நேற்று தான் கல்யாணமாகி மருமகன் இங்கே வந்திருக்கா. அப்புறம் எப்படி என் மருமகளும் இந்த திருட்டுமொழி ராகவனோட பொண்டாட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? எப்படி முடியும்? அதான் எப்படி முடியுமே எப்படி? உங்க மருமகளும் ராகவனோட வைஃபும் கசின்ஸ், அதாவது சித்தப்பா பெரியப்பா பொண்ணுங்க. அதான் சின்ன வயசுல இருந்தே உணா வளர்ந்து ரொம்ப க்ளோஸ். என்ன சொல்ற ராகவா? இங்க சொல்லிக்கும்படியா எதுவும் இல்லை. என்னது இது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏதோ ஒரு மேக மூட்டை மாதிரி குழப்பமா இருக்கு. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மருமகளை அதுக்குள்ள நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண சொல்லு. என்ன? சரி குளிக்க போங்க. தாலி கட்டின சூடு கூட இன்னும் தனியில, அதுக்குள்ள இப்படி டிராமா ஆட வைக்கிறியே, உனக்கு இது நியாயமா படுறதா? இது பாரு, என்ன குறை சொல்லாது. இந்த ஐடியாவை கொடுத்தது நீ. சித்தப்பா கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயாச்சுன்னு சொன்னது நீ. அப்புறம் தற்செயலா சிஸ்டர் சித்தப்பா என் வைஃப்னு தப்பா புரிஞ்சுட்டார். அது என் தப்பு கிடையாது. எல்லாம் ஒரு ஃப்ளோல நடந்துட்டு இருக்கு. தடை சொல்லாத. ஆமா, என்னங்க? டேய், வைஃப் கூப்பிடுறாடா. என் வைஃப் நான் பாத்துக்கிறேன், நீ போடா. நீ போ. மருமகளே, சாப்பாடு பிரமாதம். என் சம்சாரத்தோட சமையல்னு பண்ணுவா, ஆனா கொஞ்சம் கூட வாயிலேயே வைக்க முடியாது. ஏதோ கடனேன்னு சாப்பிடுவேன், ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் சமையல் அடாடாடா பிரமாதம், தேவாமிர்தம். சமையல் பண்ண உன் கை விரலுக்கு ஒரு வைர மோதிரம் போடலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நான் மோதிரம் போடணும்னு சொன்னது என் மருமகளுக்கு. அவ்வளவு பிரமாதமான சமையல். அசோ, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன, சித்திக்கு நல்ல சமையல் பண்ண இங்கேருந்து இவ கற்றுக் கொடுக்கணுமா? அது எப்படி முடியும் சித்தப்பா? சித்தி தான் ஏற்கனவே மேலே போயாச்சே, அங்கே போயெல்லாம் கற்று தர முடியாது. ஆமாம், சொல்லிட்டேன். அதுக்கு நான் ஏன்டா போகிறேன்? தேவைப்பட்டா ஒன்று அனுப்புவேன். அது இல்லைடா, ஊரில் எடுப்பு சாப்பாடு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிடுச்சு. அப்போ தினம் இங்கேருந்து இவ பண்ணுற சாப்பாட்டை கொரியரில் உங்களுக்கு அனுப்பணுமா ஊருக்கு? எதுக்கு கொரியரு? வீண் செலவு. அப்போ தினம் ஒரு நட ஊர்லேருந்து வந்து சாப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா? ஜாகிங்கு? அதுதான் இல்லை, நான் ஊருக்கு போனா தானே ஜாகிங்கு. மருமக கையால சாப்பிட இனிமே பர்மனண்டா இங்கேயே தான் இருக்க போறேன். அது சரி. என்னது, பர்மனண்டா இங்கேயே இருக்க போறீங்களா? ஆமா. ஐயோ, இத பாருங்க, என்னால பர்மனண்டெல்லாம் நடிக்க முடியாது. ஆள விடுங்க. வாசு, என்னைய விட்டுடு, நானும் இந்த விளையாட்டுக்கு வரல. சும்மா இருந்து தொலையண்டா. சித்தப்பா, நீங்க நிஜமாவே பர்மனண்டா இங்க தான் தங்க போறீங்களா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, சத்தியமா இங்கேயே தான் இருக்க போறீங்களா? எனக்கு வர ஆத்தத்துக்கு பலாருன்னு அரைஞ்சிருவேன். கேட்டதே திரும்ப கேட்டுக்கிறேன். அது இல்ல சித்தப்பா, நீங்க இங்கேயே பர்மனண்டா தங்கிட்டா அப்புறம் ஊர்ல உங்க சீட்டாட்ட கும்பல் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணும். பாவம், அவங்க உங்க ரொம்ப வருஷத்தை சிநேகிதங்க. அவங்க மனசை நோக்கலாமா? கூடாது சித்தப்பா, கூடாது.
அதனால நீங்க உடனே ஊருக்கு கிளம்பி போயிடுங்க. பாசு, நான் இங்கேயே பர்மனண்டா தங்க போறேன்னு சொன்னதுக்கு மருமகளோட சமையல் மட்டும் காரணம் இல்ல. அப்ப வேற என்ன காரணம்? ஊர்ல எங்க சீட்டாட்ட கும்பல்ல முக்காவாசி பேரு இப்போ சென்னைக்கு வந்து பசங்களோட செட்டில் ஆயிட்டாங்க. அதான் என்னையும் இங்க வர சொல்லிட்டாங்க. எங்க ஜமாவை நாங்க இங்க சென்னையிலேயே தொடர போறோம். ஐயோ ஐயோ சித்தப்பா, நீங்க ஏன் என் தர்ம சங்கடத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வாசு, இனிமே ஒரு நிமிஷம் நான் இங்கே இருந்தால் கூட என் பொண்டாட்டி என்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவா. வீடு கிடைக்காம கேரா பிளாட்ஃபார்ம் இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு மேலே எங்களால் இங்கே இருக்க முடியாது. நாங்கள் உடனே கிளம்புறோம். பாவி பாவி, ஐடியா கொடுக்கறதையும் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் சமாளிக்கிறேன். சித்தப்பா உடனே ஊருக்கு கிளம்ப ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். பண்ணுவோம் இல்லை, நீ பண்ணுற அனாவசியமாக மேலே மேலே என்னையும் வம்பல மாட்டி விடாது. டேய் 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 டேய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் அப்பப்போ என்ன தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் தனியாக போய் குசு குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏதாவது சதி திட்டமா? ஐயோ சதியெல்லாம் இல்லை சித்தப்பா. நீங்க இங்க பர்மனண்டா தங்க போறதா சொல்லிட்டீங்களா? அதான் உங்களை எந்த ரூம்ல தங்க வைக்கலாம்னு 2 பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதில் என்னத்துக்குடா டிஸ்கஸ் பண்ணணும்? அதான் இந்த ராகவனோட ஒய்ஃபு ஓடி போயிட்டாலே, அவன் தனியாக தானே இருக்கான். அவனோட நான் அவன் ரூம்லேயே தங்கிக்கிறேன். என்ன ராகவா, என்ன சொல்கிற நீ? இங்கே சொல்லிக்க முடியாது எதுவுமே இல்லை. அப்புறம் வாசு, இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னும் என்ன சித்தப்பா? நீ அவசர அவசரமாக மருமக கழுத்தில் தாலி கட்டிருக்க. கல்யாணத்துக்காக நானும் எதுவும் பண்ணலை. என் மனசு கேட்கலடா. அதனால உங்கள் சாந்தி முகூர்த்தத்தையாவது முறைப்படி ஏற்பாடு பண்ண போகிறேன். என்னது சாந்தி முகூர்த்தமா? வாசுவுக்கும் அவன் முண்டாட்டிக்கு சாந்தி முகூர்த்தம். நீ ஏன் உணர்ச்சி வசப்படுற? சித்தப்பா சித்தப்பா, என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். அதனால இன்னைக்கே உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வாசு, திஸ் இஸ் டூ மச். கொஞ்சம் சும்மா இருந்து தொலையண்டா சித்தப்பா. அதெல்லாம் வேண்டாம், கூடாது. கூடாதா? ஆமா. ஏன் கூடாது? கல்யாணத்துக்கு முன்னால ஒரு சாமியாரை பார்த்தேன். அவர் என்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இப்போ எனக்கு என் ஜாதகத்துல நேரம் சரியாவே இல்லையா, கட்டெல்லாம் தாறுமாறா இருக்கான். அதனால இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாந்தி முகூர்த்தம்லாம் இப்போ கூடாதான், ஒரு ரொம்ப லேட்டா தான் வச்சுக்கணுமா. ஜோசியர் சொன்னார். ஆமா, லேட்டா வச்சுக்கணும். ஆமா. லேட்டுன்னா எவ்வளவு லேட்டு? அது ஒரு 50-60 வருஷம் கழிச்சு. அது இல்ல, ஒரு 5-10 மாசம் கழிச்சு. நீ வேற ஊர்ல நம்ம ஆஸ்தான மரத்தடி ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை காட்டிட்டு தானே வரேன். உனக்கு இப்போ ஓஹோ ஓஹோன்னு நேரம் இருக்குதான். குரு உன்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டானா? குரு பாக்குறாரா? ஆமா, யாரு குரு? ராசிடா, குரு ராசி. அதனால கல்யாண வேலை வந்தாச்சுன்னு சொன்னாரு. நான் உடனே பொட்டினடியா பெண்களோட ஜாதகத்தோட கிளம்பி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ ஏற்கனவே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிக்கிற. வந்தாது போயாது, நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் உங்க சாந்தி முகூர்த்தம். மாப்பிள மச்சான், நீங்களா? டேய், யாருடா அது? என் மச்சான்டா. ஐயோ, இப்போ எதுக்குடா அவர் இங்க வந்தார்? யார் சார்? யாரு? வாங்க. யார்? என்ன வேணும்? யாரு? அதே அதே, அவர் மச்சான். மச்சானா? ஓஹோ, ஒய்ஃபோட பிரதரா? ஆமா, அதாவது நான் நந்தினியோட அண்ணன். ஆமா, நீங்க என்ன நீங்க? நான் தான் மாப்பிள்ளையோட சித்தப்பா. அடடே, சம்பந்தி. ஆமா, கல்யாணத்துல நான் உங்களை பார்க்கவே இல்லையே. எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? அதுதான் திடீர்னு நடந்து போச்சே. என்னது திடீர்னா? இல்லையே, கல்யாணம் நல்லபடியா தான் நடந்தது. ஐயோ, கொஞ்சம் அடக்கி வசீங்க. கல்யாணத்துக்கு வர முடியலையேன்னு சித்தப்பாவுக்கு ரொம்ப மன வருத்தம். அதனால திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தியே பேசாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் பாவம். ஆமா, நீங்க யாரு? நான் தான், நான் வாசுவோட சித்தப்பாவோட புள்ளியோட பெரியப்பா மகன். டேய் வாசு, நான் தாண்டா. அது சரி, சித்தப்பா ஏன் கல்யாணத்துக்கே வரல? ஏன் வரல? இல்ல, சித்திக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? வாஹோ, சித்தப்பா சித்தியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க எங்க நேர மாட்டார். அதனால தான் கல்யாணத்துக்கு வரல. அப்படிங்கிற? ஆமா, இப்ப மட்டும் எப்படி சித்திய தனியா விட்டு வந்திருக்காரு? வந்துட்டாரு. எப்படி வந்தார்? சித்தி போயிட்டா. சித்தி போயிட்டாளா? எப்போ? கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த வருத்தத்துல இருந்து சித்தப்பா மீளவே இல்லை. அதான் கல்யாணத்துக்கே வரல. ராசு, எனக்கு ஒண்ணு மாத்திரம் புரியல. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல இந்த திருட்டு மொழி ராகவனோட அப்பப்போ தனியா போய் குச்சு குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்த. இப்போ வெளியிலேருந்து வந்த மனுஷரோட தனியா பேசுற.
உனக்கு பொதுவாக எல்லாரும் இருக்கும்போது பேசவே தெரியாதா? இப்படி 4 பேர் இருக்கும்போது தனியாக பேசுறது தப்பு, தெரியுமா? எல்லாம் உங்களை பற்றி தான் சித்தப்பா இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்னை பற்றி என்னை வச்சுக்கிட்டு தானே சொல்லணும். அது சரி ஐயா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கணேசன். கணேசன். இவன் என்னை பற்றி அதாவது கண்ணா பின்னான்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நடந்தது நடந்து போச்சு. எதுக்கும் நீங்கள் மனசை தேத்திக்கிங்க. மனசு தேத்திக்கணுமா? ஆமா. நான் எதுக்கு மனசை தேத்திக்கணும்? ஐயோ சித்தப்பா, நீங்க இல்லாம என் கல்யாணத்தை நடத்தினதுல உங்களுக்கு ரொம்ப வருத்தம்னு அவர்கிட்ட சொன்னேன். அதை தான் உங்களை மனசை தேத்திக்க சொல்றார். ஓ அதுவா? என்ன பண்ணுறது, நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆனால் சம்பந்தி, நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ தான் உங்கள் தங்கைக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது சாந்தி முகூர்த்தமா? என்ன சொல்றீங்க? அதான் ஏற்கனவே ஐயோ, புரிஞ்சுங்க. சித்தப்பா ஆசைப்பட்டு ஏற்பாடு பண்றார். ஏற்கனவே கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்கார். இப்போ நீங்க ஏதாவது சொன்னா மனசு உடைஞ்சு போயிடுவார். அப்புறம் ஒட்ட வைக்க கோந்து கூட இல்லை வீட்டுல. அண்ணா வாண்ணா வா. எப்ப வந்த? இப்பதாம்மா. அம்மா எப்படிமா இருக்க? இருக்க. என்னம்மா அது, அதுக்குள்ள இப்படி அடுத்துக்கிற? ஏமாப்ல பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லையே. அப்புறம் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல்யாண ஆல்பம் வந்தது, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் சம்பந்தி, சொல்லுங்க. கல்யாணத்தை நேர்ல பார்க்கலையேங்கிற குறை இனிமே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கல்யாண போட்டோஸை பார்த்து திருப்திப்பட்டுக்கங்க. அப்படியா? இப்போ அதுக்கு என்ன அவசரம்? நீங்க முதல்ல சாப்பிட்டு வாங்க. ஆமாண்ணா, நீ வாண்ணா சாப்பிட. அப்படியா? அவர் சாப்பிட்டு வரட்டும். நான் தான் ஏற்கனவே சாப்பிட்டாச்சே. அதனால அவர் வர வரைக்கும் கல்யாண ஆல்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி, அதை கொடுத்துட்டு சாப்பிட போகிறேன். வேண்டாம். என்ன சித்தப்பா நீங்க? சம்பந்தி முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, அவரை தனியா சாப்பிட விடலாமா? நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு பெரியவரா லட்சணமா அவர் கூடவே இருந்து அவர் சாப்பிடுற வரைக்கும் கம்பெனி கொடுக்க வேண்டாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் போய் சாப்பிட்டு வரேன். சம்பந்தி இங்கேயே இருக்கட்டும். அதான், அது அண்ணனும் தங்கியும் ரகசியமா ஏதாவது பேசிப்பாங்க. அந்த டயத்தில் நான் வேற எதுக்குறாங்க? ஐயோ சித்தப்பா, நம்ம பரம்பரை என்ன பரம்பரை? சொல்லிக்கப்படியான பரம்பரை ஒன்றும் இல்லையே. ஐயோ அது இல்ல, கர்ண பரம்பரை. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய, அதுவும் முக்கியமா சம்மதிய தனியா சாப்பிட விட்டு அவமானப்படுத்தலாமா? அது நம்ம பரம்பரைக்கே இழுக்கு சித்தப்பா. அதனால மச்சான் கூட நீங்களும் போயிடுங்க சித்தப்பா. சம்பந்தி, இவர்தான் இவ்வளவு சொல்றாருல்ல, நீங்களும் வாங்க. நான் போட்டோ ஆல்பத்தை டீப்பால வைக்கிறேன். நான் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே சேர்ந்து பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரிதானே? சரியில்லை, இவன் எதுக்காகவோ என்ன உள்ள வரட்டான். சரி வாங்க சம்பந்தி, நம்ம சாப்பிடலாம். அப்பா, ஒரு வழியா இப்போதைக்கு தப்பிச்சாச்சு. என்ன தப்பிச்சாச்சு? நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். பாவம் நந்தினி, உன் யமகாதக சித்தப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு விழி பிதுங்கிட்டு இருக்குடா. இது பாரு ராகவா, முதல்ல உன் மச்சானை இங்கேருந்து கிளப்புற வழியை பாரு. அவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் தான். டேய், அவர் இப்பதான் வந்திருக்கார். உடனே எப்படிடா கிளம்புங்கன்னு சொல்ல முடியும்? ஐயோ அது இல்லடா, சித்தப்பாவை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. இல்ல உன் மச்சான் வேற. ஒன்று பண்ண, உங்க சித்தப்பாவை அர்ஜென்ட்டா ஊருக்கு கிளம்பி போக ஏதாவது ஒரு வழி இருக்கா பாரு. சித்தப்பா தான் பர்மனண்டா இங்கேயே டேரா அடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவரை என்ன சொல்லி ஊருக்கு அனுப்ப முடியும்? ஏதாவது யோசி. ஐயோ அதுக்கு முன்னால இந்த சாந்தி முகூர்த்தம் மேட்டர் வேற, அதுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறது? என்னடா பண்ண போற? அதான்டா தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ ரெடிமேடா கேட்டா நான் எந்த பதில சொல்றது? கொஞ்சம் டைம் கொடு, யோசிக்கிறேன். என்னங்க? இதோ வரேன். என்னடா இது? சாரிடா, பழக்க தோஷம். இப்போ நீ போறதா இல்ல நான் போனமாடா? அசடா, நீ தான் போகணும். ராகவா, நேற்று சித்தப்பாவோட சாந்தி முகூர்த்தம் பிளானை எப்படி முறியடிச்சேன் பாத்தியா? மண்ணாம் கட்டி நான் பட்ட டென்ஷன் எனக்கு தான்டா தெரியும். ஏதோ கடைசி நிமிஷத்துல நீ வைத்த வழின்னு துடிச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணினியோ, நான் தப்பிச்சேனோ. நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி? ரொம்ப ஓவர்றா. இந்த மாதிரி வாசு, ஏதோ தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். போறோம், தயவு செய்து என்னை விட்டுடு. என்னது விடுறதா? உன் மச்சான் இருக்கிறவரை உன்னால இங்கேருந்து கிளம்ப முடியாது. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை பத்தி என்னடா நினைப்பார்? மட்டமா நினைக்க மாட்டார், கேவலமா நினைக்க மாட்டார்.
பாவி பிளாக்மெயில் பண்றியா? இல்லடா யதார்த்தத்தை சொல்றேன். அதை விடு, டெம்பரரியா சித்தப்பா இங்கேருந்து கிளம்ப ஒரு அருமையான பிளான் பண்ணிருக்கேன். முதல்ல பிளானை சொல்லு, அதுக்கப்புறம் அதை அருமையா இல்லையான்னு நான் சொல்றேன். இல்லடா, ஊர்ல சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஆதி மூலம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அவனை கூப்பிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணு. அதாவது பூட்டி கிடக்கிற சித்தப்பா வீட்டுல திருடம் பூந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னு அவனை சித்தப்பாவுக்கு போன் பண்ண சொல்லியிருக்கேன். அவரை உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்படி சொன்ன சித்தப்பா உடனே கிளம்பி இங்கேருந்து ஊருக்கு போயிடுவார். அங்க எதுவும் திருட்டு போகலைன்னு தெரிஞ்சு உடனே மறுபடியும் கிளம்பி இங்க வந்துருவார். அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேனே. ஆதி மூலம் ஊர்ல கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆளு. இன்னும் 2 மாதத்துல ஊர்ல திருவிழா வரப்போகுது. திருவிழா கமிட்டியில ஏதாவது ஒரு போஸ்ட்ல சித்தப்பாவை சேர்க்க சொல்லி ஆதி மூலம் கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி கமிட்டியில இருந்தா சித்தப்பாவால திருவிழா முடியற வரை ஊரை விட்டு கிளம்ப முடியாது. எப்படி நம்ம ஐடியா? ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்குமா? நிச்சயமா நடக்கும்டா, நிச்சயமா நடக்கும். ஆதி மூலம் என்னை கைவிட மாட்டான். என்ன சித்தப்பா, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஊர்ல இருந்து போன் வந்ததுடா. வந்துருத்தா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது எப்படி அவனுக்கு தெரியும்? தெரியாது அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆதி மூலம் அவசரமா கூப்பிட்டான்னு நீங்க சொன்னீங்களா? இது போல திருட்டு இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லை, இதுக்கு தானே அவசரமா போன் வரும். அதை தான் ராகவன் சொன்னான். என்ன ராகவா? ஆமா, கரெக்டா. நம்ம வீட்டு பூட்டை உடைச்சா மாதிரி இருக்கு, திருட்டு போயிருக்குமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போன் பண்ணி ஆதி மூலம் சொன்னான். உடனே கிளம்பி வாங்கன்னு வேற சொல்லியிருப்பாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, இது போல வீட்டுல திருட்டு போயிடுச்சுன்னா உடனே கிளம்பி வாங்கன்னு தானே சொல்லி ஆகணும். அதுதானே முறை, அதுதானே கண்டிஷன். அதானே சரி ஆதி மூலம் அப்படி சொன்ன உடனே நான் உடனே ஊருக்கு கிளம்புறதுங்கிற முடிவு பண்ணிட்டேன். கிளம்புங்க. ஆனா உனக்கு தான் தெரியுமே, நான் எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவையா விசாரிப்பேன்னு. அதான் நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் கோபால்சாமிக்கு நானே போன் அடிச்சு ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பிச்சு வீட்டை போய் பார்த்துட்டு வர சொன்னேன். அவர் போய் வீட்டை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாரு. கான்ஸ்டபிள் நல்லா செக் பண்ணிட்டாராம், வீட்டில் பூட்டெல்லாம் ஒன்றும் உடைக்கலையாம், எதுவும் திருட்டு போயிருக்கிறதுக்கு வழியே இல்லை, வீடு பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் ஊருக்கு போக வேண்டாம். ஐயோ, என்ன சித்தப்பா இது? என்ன ஐயோ சித்தப்பா, நான் ஊருக்கு போக வேண்டாம்னு நினைச்சேன்டா. அப்பதான் ஆதிபூலம் மறுபடியும் போன் பண்ணி நம்ம ஊர் திருவிழா கமிட்டியில என்ன மெம்பரா சேர்த்திருக்கிறதா சொன்னான். ஏதோ முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கானாம். அதனால உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு வேற அவசரப்படுத்தினானே. சித்தப்பா, கோயில் திருவிழா கமிட்டிங்கிறது சும்மா இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு அந்த போஸ்டா? போயிட்டு வாங்க சித்தப்பா, மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. அப்போ போகலாங்கிறியா? கண்டிப்பா போகணும் சித்தப்பா. நிஜமாவே போக சொல்றியா? ஐயோ, நிஜமாவே போகணும் சித்தப்பா. உடனே கிளம்புங்க. யோசிச்சு பார்த்தேன், நான் போக போறதில்ல. ஐயோ, ஏன்? அங்க கமிட்டியில ஒரே பாலிடிக்ஸா இருக்குண்டா. நான் சொல்றதை எவனும் கேட்க மாட்டான், அது நமக்கு பிடிக்காது, ஒத்து வராது. அதனால்தான் ஆதிமூலம் கிட்ட சொல்லிட்டேன், நான் வர முடியாது, கமிட்டியும் வேண்டாம், ஒரு மம்முட்டியும் வேண்டாம், நான் வரலன்னு. ஐயோ, அப்போ சித்தப்பா நீங்க இங்கேயே தான் இருக்க போறீங்களா? கண்டிப்பா இங்கேயே தான் இருக்க போறேன். இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? அது என்ன, நீ என்ன துரத்துறதுலயே இருக்க? எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது தெரியுமா? வேலைகளா? என்ன வேலைகள்? தம்பி ராகா, நீயும் இங்க வெளியில போயிடாத, நீயும் இங்கே இரு. எங்க மருமக நந்தினி? என்ன? நீயும் இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். ராகவா, நீ வாசுவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, வாசு மாதிரி நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி. நான் அப்பா ஸ்தானத்திலேருந்து சொல்றேன். நீ இப்படி தனிமரமா நிக்கிறத பார்த்து என் கண்ணில் ரத்த கண்ணீரே வருது. அதனால உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்றது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இவனுக்கு கல்யாணம் சொன்னா என் மருமகளே நீ ஏன் அழற? ஐயோ, இது அழுகே இல்ல சித்தப்பா. நேத்து நந்தினியும் இதையே தான் சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு நீங்களும் அதையே சொல்லிட்டீங்களா? அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் சொரியறா. ஆனந்த கண்ணீரா? இந்த அழுகிய பார்த்தா ஆனந்த கண்ணீர் மாதிரியே தெரியலையே, மாடுலேஷன் சரியாவே வரலையே. சித்தப்பா, இப்ப எப்பவுமே இப்படிதான், மாடுலேஷன் தப்பா தான் அழுவா. சத்தியமா இது ஆனந்த கண்ணீரே தான். தம்பி, வாசு தம்பி, சௌக்கியங்களா? யாரு இது? ஐயோ, தகராறு. இவர் எங்க வந்தாரு? தகராறா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? யாரு இவரு? தரகர். தரகரா? இவர் எங்க வந்தாரு இப்போ? எதுக்கு வந்தாரு? நான் தான் வர சொன்னேன். என்ன,
நீங்க வர சொன்னீங்களா? எதுக்கு? எதுக்கு? நம்ம திருட்டுமொழி ராகவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க தான். அம்மா நந்தினி, சும்மா சும்மா ஆனந்த கண்ணீர் சொரியாதம்மா. அதுவும் மாடுலேஷன் தப்பா. வாசு தம்பி, நீங்க எப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறீங்க? ஏன் இன்னும் உங்க வீட்டுல அரிசி வாங்கலையா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயாச்சு. அப்படியா? அப்ப என் கமிஷன் பணம் போச்சா? ஆமா, எங்க உங்க புது மனைவி? எங்க இதோ சம்பந்தி. ஐயோ, வாங்க மச்சான் வாங்க. எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க? வாசல்ல ஒரு சைக்கிள் இருந்ததா? என் சைக்கிள் தான், நல்ல காஸ்ட்லி சைக்கிள் இது. அதை எடுத்துட்டு போய் கடத்தேர் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஆமா, சார் யாரு? தரகு கல்யாணத்துக்கு பொண்ணு தேட வர சொன்னேன். பாருங்க சம்பந்தி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு 2வது கல்யாணம் தேவைதானே? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? கல்யாணம் எனக்கு இல்ல, உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு இந்த திருட்டுமொழி ராகவனுக்கு. என்னது? ராகவனுக்கா? பாருங்க, தப்பா சொல்றீங்க. வாசுவுக்குன்னு சொல்லுங்க. என்ன சம்பந்தி, உங்க தங்கை இருக்கும் போதே மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு பொண்ணு தேட சொல்றீங்க? மாப்பிள்ளையா? என்ன சொல்றீங்க? ராகவன் தான் என் மாப்பிள்ளை. என் தங்க நந்தினியோட புருஷன். நந்தினியோட புருஷன் திருட்டுமொழி ராகவனா? அப்ப வாசு சித்தப்பா, அது என்னடா என்ன அப்படி பார்க்காதீங்க சித்தப்பா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உண்மையா? என்ன உண்மை? சித்தப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தீங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. உங்க கட்டாயத்துல இருந்து தப்பிக்கத்தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயாச்சுன்னு. இப்படி ஒரு கேவலமான நாடகம் ஆடி பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, அப்படித்தானே? ஐயோ, அது சித்தப்பா தெரியும்டா, நீ இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? நேற்றுக்கு நீ வீட்டில் இல்லாத சமயம் இந்த தரகர் வந்தார். எல்லாம் உன் கல்யாணத்தை பற்றி பேசத்தான். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொன்னார். அப்போ தான் சம்பந்தி டீப்பாய் மேலே விட்டுட்டு போயிருந்த கல்யாண ஆல்பம் என் கண்ணில் பட்டது. பிரித்து பார்த்தா ராகவன் நந்தினி அவங்களோட கல்யாண ஃபோட்டோ. அப்போ தான் நீ போடுற நாடகம் எனக்கு புரிஞ்சுது. அதை உன் வாயால் சொல்ல வைக்கணும்னு தான் இன்னைக்கு தரகரை வர சொல்லி ராகவனுக்கு பொண்ணு பார்க்குறதா நான் ஒரு நாடகம் ஆடினேன். மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? ராகவனை ஏன் கேட்குறீங்க? அவன் பாவம் புரியல சிக்கின எலி மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் மூலகாரம் இதை நிற்கிறானே இந்த மகாபிரபு வாசு, இவன் தான். வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு கூத்தடிச்சிருக்கான். அப்படியா? வேற எந்த பொண்ணையுமா? என்ன சொல்றீங்க? அப்படின்னா அப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணு. கரெக்ட், பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அது ஜானகி. சித்தப்பா, உங்களுக்கு தெரியும்டா, நேற்றுக்கு கல்யாண ஆல்பத்தை பார்த்த உடனே எனக்கு உன் பேரில் பயங்கரமாக சந்தேகம் வந்துடுச்சு. உடனே உன் ரூமுக்கு போய் உங்கள் அலமாரியை குடைஞ்சேன். துணிகளுக்கெல்லாம் கீழே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கிடைச்சிது. அதில் இந்த ஹார்ட் வரைஞ்சு அம்புக்குறியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதில் உன் டைரியும் கிடைச்சது. அதில் தான் ஜானகிக்கும் உனக்கும் உள்ள காதலை புட்டு 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 வச்சுருந்தியே. காதலா? அப்புறம் ஏன் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா? டைரியில் அதையும் எழுதியிருந்தானே. காதலிச்ச இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தில் ஈகோ பிரச்சனை. உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம், தகராறு, கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போயாச்சு. பிரிஞ்சாங்களே தவிர 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருந்த காதல் மட்டும் குறையல. ஆனால் ஈகோ அதை வெளிப்படையாக ஒத்துக்க விடலை. அப்படியா? இவன் என்னடான்னா ஜானகியே நினைச்சிட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை டைரியில் ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஜானகியோட ஃபோன் நம்பரை குறித்து வச்சிருந்தான். நான் உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜானகிகிட்ட பேசினேனே. அந்த ஜானகியும் இவனையே நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இத்தனை நாள் இருந்திருக்கான்னு தெரிஞ்சது. உடனே அவளை நேரில் சந்தித்து பேசி அவளை இங்கே வர சொல்லியிருக்கேன். சித்தப்பா, நிஜமாவா? என்ன நிஜமாவா? உன்னோட ஈகோவுனால எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்க பாரு. நந்தினி அவ என்னடா பாவம் பண்ணா? உன்னால தினம் எவ்வளவு மன உளைச்சல் அவளுக்கு தெரியுமா? சாரி சித்தப்பா. எனக்கு சாரி சொல்லாதடா, பாவம் நந்தினி கிட்ட சாரி சொல்லு. இது பாரு வாசு, வாழ்க்கையில ஈகோ இருக்க வேண்டியதுக்கு தான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எல்லாத்துக்கும் ஈகோ பார்த்தா அப்புறம் உலகத்துல எந்த புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழவே முடியாது, பிரிஞ்சுதான் இருக்கணும். வாசு, ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. இந்த விட்டு கொடுத்தல் இல்லைன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். உங்கள் சித்தியும் நானும் வேற துருவங்கள் மாதிரி. அந்த விஷயம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒரு விஷயத்தில் கூட என்னுடைய டேஸ்ட்டும் அவளுடைய டேஸ்ட்டும் ஒத்து போகவே போகாது. அவளுக்கு ஸ்வீட்டு பிடிச்சா எனக்கு காரம் பிடிக்கும், அவளுக்கு வெண்டைக்காய் பிடிச்சா எனக்கு கத்திரிக்காய் தான் பிடிக்கும். இப்படி சாதாரண விஷயத்துல ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்களை விட
எங்களுக்குள்ள எங்கள் டேஸ்ட் ஒத்து போகாமலே தான் இருந்தது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது, ஈகோ இல்லாத புரிதல், விட்டு கொடுத்தல். எனக்கு கோபம் வந்தா அவள் தனிஞ்சு போயிடுவா, அவளுக்கு கோபம் வந்தா நான் வாயே திறக்க மாட்டேன். இதுதான்டா எங்களோட 50 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருந்தது. புரிஞ்சுதா? புரிஞ்சது சித்தப்பா. என்னத்தை புரிஞ்சுது? இதை சாதாரணமாக எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அனுபவத்தால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் உனக்கு என்ன அனுபவத்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி வான் பண்ணுறேன், ஜாக்கிரதையாரு. சித்தப்பா நீங்க சொல்லிட்டீங்க, ஓகே. என்ன ஓகே? எல்லாரும் புது வருஷத்தில் ரெசல்யூஷன் எடுத்துப்பா. இப்போ புது வருஷம் பிறந்தாச்சு, அடுத்தது இப்போ பொங்கல் பண்டிகை வரப்போகுது. அந்த நல்ல நாள்லேருந்து அது இனிமேல் பொய் சொல்லி கலாட்டா பண்ணி சுற்றி இருக்கிறவங்களை வம்பில் மாட்டி விட மாட்டேன்னு நீ ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோ. கண்டிப்பா சித்தப்பா, இந்த பொங்கல் தினத்துலேருந்து நிச்சயமா பொய்யே சொல்ல மாட்டேன். அப்போ பொங்கல் தினம் வரைக்கும் பொய் சொல்வேன்னு அர்த்தமா? ஐயோ இல்ல சித்தப்பா, இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன். இதுதான் என் பொங்கல் தின ரெசல்யூஷன். அது போட்டு சித்தப்பா, ஜானுவா வர சொல்லி இருக்கீங்கல்ல. ஜானுவா? யார் ஜானு? ஜானகி சித்தப்பா. ஓ, ஜானகியே செல்லமா ஜானு ஜானுன்னு சொல்றியா? வெரி குட். அவளை இன்னைக்கு இல்ல, சரியா கன் டயத்துக்கு வர சொல்லியிருக்கேன். இது கன் டைமா? ஆமா, பொங்கல் அன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். பொங்கல் அன்னைக்கா? எதுக்கு? எல்லாருக்கும் பொங்கல் விஷ் பண்ணத்தான். அவ வந்த உடனே நாம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லணும். எப்படி? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நேயர்கள் இதுவரை மனைவி.com நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். இதில் நடித்தவர்கள் வாசுவின் சித்தப்பா ஜெகநாதனாக காத்தாடி S ராமமூர்த்தி, நந்தினியாக P லக்ஷ்மி, ராகவனாக SS சுந்தர்ராஜன், கணேசனாக T கிருஷ்ணமூர்த்தி, வாசுவாக நடித்தவர் SL நானு, கல்யாண தரகராக P ராமன் ஆகியோர். தொகுப்பு T சுஜின் குமார். அமைப்பு J ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.